வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும், ஞானிகளும், மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குரு அருளோடு இணைந்து சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இறை வணக்கம், குரு வணக்கத்தோடு இன்றைய தவ நிகழ்வை இனிதே தொடர்கிறோம். இறை வணக்கம் பாட அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களையும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைத்தமை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்ரியம், குருவே துணை. இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. சொல்லால் மட்டும் நாமாவே சுயமாய் சிந்தித்து தெளிவாய் வல்லாய் உடலின் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவில் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ உன்னிலவன். அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன். அவனை நினைந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம். அறிவு முழுமை அது முக்தி. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம். அறிவு முழுமை அது முக்தி. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. வாழ்க வளமுடன் ஐயா. சாரி, எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிடுச்சு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஒரு வணக்கம். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன். உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன். மேல் நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு. செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். செய்தொழில்களில் கடமை
உணர்வு பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். குரு சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். குருவே துணை, குருவே துணை, குருவே துணை, குருவே துணை. வாழ்க வளமுடன். தொடர் சிந்தனை வழங்கிக் கொண்டிருக்கும் நம் ஞானாசிரியர் மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைத்தமைகிறோம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, வேதத்திரிய கீதை 3வது அமர்வு. இன்றைக்கு கீதையின் முதல் அத்தியாயம் 47 ஸ்லோகங்களிலே அமைந்த அர்ஜுன விஷாத யோகம் என்ற தலைப்பிலே உள்ள கீதையின் கருத்தை மகிழ்ச்சி அவர்களின் கருத்துக்களோடு இணைத்து சிந்திக்க இருக்கின்றோம். அர்ஜுன விஷாத யோகம். இந்த யோகம் என்ற சொல், அதாவது ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைந்த நிலையைத்தான் யோகம் சொல்வார்கள். அல்லது இணைவதற்கான பயிற்சிகளிலே தன்னை இணைத்துக் கொள்கின்ற போது கூட அதுவும் ஆன்மீகத்தில் இணைந்ததனால் அதை யோகம் என்றே குறிப்பிடுவார்கள். அப்படி கீதையிலே 18 யோகங்களாக பேசப்படுகின்றன ஒரு அத்தியாயமும். சில அத்தியாயங்கள் யோகம் என்ற சொல்லுக்கு பொருந்தாமல் இருக்கலாம். ஆனால் இதுவும் ஐக்கியத்தை, ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை நோக்கியே பயணிப்பதனால் பொதுவாக அவுட் ரைட்னு சொல்றோமே, அது போல பொது கருத்தாக பார்க்கிற போது இது பொருந்தாதாக இருந்தாலும் கூட மொத்தமாக ஆன்மீக மேம்பாடு என்ற நிலையிலே அந்த கோணத்திலே பார்க்கின்ற போது இந்த யோகம் என்ற சொல் எல்லா அத்தியாயங்களுக்கும் பொருத்தமுடையதுதான். இப்போ விஷாத என்றால் துன்பங்கள் அல்லது குழப்பங்கள், துயரங்கள், மனதிலே ஏற்படக்கூடிய குழப்பம். குழப்பத்திற்கு காரணங்கள் பல. சரி, யார் குழம்ப முடியும்? மனசு தானே குழம்புது. உடல் இதில் சம்பந்தப்படுவதில்லை. அறிவுலையும் குழப்பம் கிடையாது. அப்போ உடல், உயிர், மனம், அறிவு என்ற 4 தொகுப்பு இயக்கம் தானே ஒவ்வொரு மனிதனும். அப்போ இதுல குழப்பம் என்பது மனதுக்கு மட்டும்தான். ஏன் என்றால் அனுபவங்களின் பிரதிபலிப்பு தானே மனசு. அப்ப பல வகையான அனுபவங்கள், இதில் எது சரி தவறு என்பதை தேர்ந்தெடுப்பதற்கு அறிவின் ஆளுமை இருக்க வேண்டும். அப்போதான் சரியான தீர்வை தேர்வு செய்ய முடியும். அந்த அறிவின் பக்குவம் குறைபடுகின்ற போது, மனதின் ஆளுமை உச்சத்தில் இருக்கின்ற போது குழப்பம்தான் மிச்சமாகும். அதனால் வாழ்க்கையின் துவக்கம், ஆன்மீகத்தின் துவக்கம் எங்கே பிறக்கிறது? சூத்திர, வைசிய, சத்திரிய, பிராமணன். அப்ப வரவு செலவு கணக்கை பார்க்கின்ற போது, இன்ப துன்ப கணக்கை பார்க்கின்ற போதுதானே சத்திரிய குருட்சேத்திர போராட்டம் வருகிறது. அப்ப விளக்கத்திற்கும் பழக்கத்திற்கும் இடையே நடக்கின்ற போராட்டத்தை சந்திப்பவன் சத்திரியன், யுத்தத்தை சந்திப்பவன் சத்திரியன். அதனால் இங்கே அர்ஜுனன் யுத்தத்திலே கலந்து கொள்ள தயாராகின்றான். அதிலே ஏற்படக்கூடிய குழப்பங்கள், இது சரி தவறு என்று தேர்ந்தெடுக்க முடியாத குழப்பம். ஆனால் இயற்கை அமைப்பு என்ன?
என்றால் இன்பமே இயற்கையிலே எங்கும் எதிலும் எப்போதும் நிறைந்துள்ளது அனுபவத்திற்கு. அதில் குழப்பமே இல்லையே. அப்ப எதனால் குழப்பம் என்ற அனுபவம் வந்தது என்றால் இன்பத்தின் அளவு முறை மீறும் போது, மாறும் போது ஏற்படும் போர் பொருத்தமில்லா உணர்ச்சிகளால், அனுபவங்களால் இப்போ தீயவையும் நம்மிடத்திலே பதிந்திருக்கின்றன, ஆத்மாவிலே பதிந்திருக்கின்றன. அதனால் விளக்கத்திற்கும் பழக்கத்திற்கும் எப்போதும் ஒரு போராட்டம், ஒரு குருட்சேத்திர யுத்தம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். சரி, இதிலிருந்து எப்படி விடுபடுவது என்றால் மனதை சமநிலையிலே வைத்துக் கொள்வது. அறிவு நிலையில இருந்து மனம் என்ற நிலைக்கு தாழ்ந்து போகாமல் அறிவின் ஆளுமையிலேயே வாழக்கூடிய பக்குவத்தை பெற்றுவிட்டால் போராட்டம் முடிந்தது. எனவே அந்த அறிவின் நிலை என்ன என்றால் துல்லிய சமதள சீர்மை. துல்லிய சமதள சீர்மை. துல்லியம் புரியுதுங்க. சமதளம் என்றால் மேலோகம், பூலோகம், பாதாளம் என்று மூன்றாக பேசுவார்கள். பால், தளம், பாதாளம். அப்ப தளம் என்றால் பிளாட்ஃபார்ம். அப்போ ஒன்றை தாங்குகின்ற தளம் அல்லது சந்திக்கின்ற இடம், இதை பிளாட்ஃபார்ம், தளம் என்று சொல்கின்றோம். அப்ப தளம் மேலே மில்ல கீழே மில்ல பூமியாக சமதளமாக இருக்கிறது. பேதமின்றி ஏற்றத்தாழ்வின்றி சமமாக இருப்பது. அப்ப துல்லிய சமதள சீர்மை. சீர் என்றால் இயக்க ஒழுங்கு. சீர் மெய். மெய் என்பது இறைநிலை. அப்ப இறைநிலையின் ஒழுங்கமைப்புக்கு ஏற்றபடி சமநிலையிலே இருப்பதுதான் ஸ்பெசிபிக் கிராவிட்டி அல்லது துல்லிய சமதள சீர்மை என்று பொருள். அதனால் அந்த சமநிலையிலே மனதை வைத்துக் கொண்டால் இந்த குழப்பத்தை, போராட்டத்தெல்லாம் தவிர்த்து இயற்கை நமக்கு அளித்த அற்புதமான நன்கொடை, சுகமான வாழ்க்கை, இதை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்பதுதான் கீதையின் அடிப்படை பாடம். எல்லா ஸ்லோகங்களிலும் மறைந்திருக்கின்ற ஒரு உட்பொருள். ஆனால் சராசரி மனிதர்கள் இந்த குழப்பத்திலிருந்து மீள முடிவதில்லை. இன்னும் பயிற்சியாளர்களே கூட வெற்றி என்ற ஒரு பக்குவத்தை பெறுகின்ற வரைக்கும் குழப்பம் தானே. நீ ஒரு வகுப்பிற்கு போகலாமா வேண்டாமா, முக்கியமான வேலை இருக்குன்னு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தா சரி வகுப்பு வேண்டாம். வகுப்பு முக்கியம் கொடுத்தோம்னு சொன்னா அந்த வேலை அப்புறம் பார்த்துக்கலாம். அப்ப தேர்வு செய்வது மனம் தானே. எனவே மனதுக்கு எப்போதுமே இந்த குழப்பம் தவிர்க்க முடியாததாகத்தான் இருக்கும். அந்த மனமற்ற கடக்கின்ற வரைக்கும் தவிர்க்க முடியாதது. இப்போ அர்ஜுனன் யார் என்றால் மனதுக்கு, சாதாரண மனிதனுக்கு ஓமானம். மனித குலத்தின் அதாவது ஓமானம் ஒரு கதாபாத்திரம் தான் அர்ஜுனன். எப்படி அதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா, இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடிய மகாரதர்கள், அதாவது திறமை வாய்ந்த வீரர்கள், அந்த மகாரதர்களுடைய தேரிலே தேர்கொடி ஒன்று வச்சிருப்பாங்க. அதில் ஒவ்வொரு சின்னம் இருக்கும். முக்கியமாக 2 தேர்கொடிகளை நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளணும். அர்ஜுனுடைய தேர்கொடியில இருப்பது குரங்கு, துரியோதனன் தேர்கொடியில இருப்பது பாம்பு. இப்ப 2 தான் எதிரெதிர நிக்குது இல்லையா? அப்போ மனதுக்கும் ஆணவத்திற்கும் இடையே நடக்கின்ற யுத்தம். வென்றுவிட்டால் தர்மம் சார்ந்து வாழ்ந்து விடலாம். இப்ப மனதின் இயல்பு என்ன? குரங்கு மாதிரி எப்படி அது கிளைக்கு கிளை தாவி கொண்டே இருக்குமோ, ஒரு இடத்துல நிக்குமா குரங்கு? அதே போல ஆசைக்கு ஆசை, எண்ணத்திற்கு எண்ணம் தாவுகின்ற இயல்பு மனித மனம். அதனால் மனதுக்கு ஒரு ஓமானம் தானே குரங்கு. அப்ப அது போன்ற மனமுடைய ஒரு வடிவத்திற்கு மனிதன் என்று பெயர் வச்சிருக்கிறார்கள். அப்ப மனம் இதமாக பக்குவம் அடையாத வரைக்கும் மனம் குரங்காகத்தான் இருக்கும். எங்கிருந்து வந்ததோ
குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். அந்த குரங்கு வாழ்க்கை தான் இருக்கும், மனித வாழ்க்கை இருக்காது. அதனால் இங்கே இன்பம் துன்பம், லாபம் நட்டம், குழப்பம் தெளிவு இல்ல மாறி மாறி பற்றி கொண்டு இருப்பது மனம். சரி, இதுக்கு எதிரில் இருக்கின்ற துரியோதனுடைய தேர்கொடியில் இருப்பது பாம்பு சின்னம், அதாவது குண்டலினி சக்தி. குண்டலினி எழுச்சி பெற்றால் என்ன அர்த்தம்? அது அறிவை அறிய முயல்கிறது என்ற அர்த்தம். ஒரே கருமையம், ஜீவாத்மா, நெஞ்சம், மனசாட்சி. குண்டலினி என்பது என்ன? அது தனித்த ஒரு பொருளா? இல்லையே. எல்லாம் ஜீவாந்த கருமையம், அதிலே அனுபவங்கள் கலக்கின்ற போது ஆத்மா என்று சொல்கின்றோம். குண்டலினி என்பது என்ன என்றால், இந்த ஆத்மா, ஜீவாத்மா தன் மூலமாகிய பரமாத்மாவை அறிய வேண்டும் என்று எழுச்சி பெறுகின்ற போது அந்த எழுச்சி நிலை தான் குண்டலினி. அந்த எழுச்சி நிலை தான் குண்டலினி. அப்ப எழுச்சி பெற்றால் எங்க போகும்? துரியம் வரைக்கும் போய் துரியத்தை கடந்து போகும். இப்போ இதுக்கு செர்பண்ட் பவர் என்று ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? குண்டலினி சக்திக்கு பாம்பு சக்தின்னு. ஏன் இதை பாம்போடு ஓமணிக்கிறார்கள்? எல்லா தெய்வங்களிடத்திலேயும் பாம்பு இணைந்திருக்கும். பெண் தெய்வங்களிடத்தில் பெரும்பாலும் கிடையாது என்றாலும் மானச தேவி என்ற ஒரு பெண் தெய்வத்துக்கு வடிவம் கொடுத்துருக்காங்கல்ல, அது 5 தலை பாம்போடு தான் இருக்கும். பெண் தெய்வங்களில கூட 1-2 தெய்வங்கள் பாம்போடு இணைக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப காரணம் என்ன என்றால், பெண் தெய்வம் என்பது ஜீவாத்மா. அப்ப அதுல வந்த பதிவுகளுக்கு காரணம் மனம் என்ற 5 புலன் வழி பெற்ற அனுபவங்கள். அதனால பாம்பு சக்தியோடு இணைத்திருக்கும். இதிலிருந்து தேர்ச்சி பெறுவது எப்படி என்றால், ஆண் தெய்வங்களில் அதை பாம்பு கொடுக்கிறார். அப்ப ஆண் என்பது, ஆண்மை என்பது அறிவு. அப்ப அறிவு தன் மூலத்தில இருந்து எழுச்சி பெற்று தன் முடிவு என்ன? இறைநிலையோடு ஒன்றி கலப்பது. அதற்கு உச்சம் பெற வேண்டும். அப்போ ஜீவாத்மாவில் இருக்கின்ற பெண்மை என்ற ஜீவாத்மாவில் இருக்கின்ற அந்த ஆற்றலை தன்னை அறியக்கூடிய வகையிலே, அறிவை அறியக்கூடிய வகையிலே ஆன்மீகத்திலே இணைத்துக் கொள்கின்ற போது அந்த அறிவு வழி அல்லது ஞான மார்க்கத்திற்கு துணை செய்வது குண்டலினி சக்தி. அது எழுச்சி பெற்று தலையில துரியத்தை நின்று வச்சுக்கங்களேன். இந்த சைட் வியூ, பக்கவாட்டிலே பார்த்தோம் என்று சொன்னால், இந்த குண்டலினி சக்தியை கூட பாம்பு சக்தி என்றாலும் குறிப்பாக எந்த பாம்பு இணைத்திருக்கிறார்கள்? ராஜநாகம், நாகப்பாம்பு, அதுலேயும் குறிப்பா ராஜநாகம். ஏன்னா இந்த ராஜநாகம் தான் அது படம் எடுக்கிற போது நுனி வாழ நிற்கும். அப்போ அந்த நுனி வாழ நிற்கிற ராஜநாகத்துடைய பொசிஷன் நம்முடைய குண்டலினி சக்தி உடலின் பக்கவாட்டில் பார்க்கிற போது மூலாதாரத்திலிருந்து எழுந்து துரியத்தில் விரிந்து நிற்கின்ற நிலை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு ஓமமானம். பாம்பு சக்தி அல்லது செர்பென்ட் பவர் என்பது குண்டலினி சக்திக்கு ஓமானமாக சொல்லப்பட்டது. அப்படி எழுச்சி பெறுவது எது? குண்டம் அலினி, நெருப்பு சக்தி. நம் உடம்புல இருக்கின்ற பஞ்சபோதங்களிலே சேர்ந்த ஒரு நெருப்பு சக்தி தான். ஸோ இப்படி குண்டலினி என்பதற்கு வெறும் நெருப்பு சக்தி என்று மட்டும் பொருள் அல்ல. அது எழுச்சி பெற்று நிற்பதனால் அதற்கு செர்பென்ட் பவர் என்றும் பாம்பை ஓமானமாக தந்திருக்கிறார்கள். அப்போ துரியோதனன் அறிவை அறிவதற்காக, தன்னை அறிவதற்கான ஆர்வம் உள்ளவன். அதனால் எப்படி அறிய முடியும்? அறிவை அறிந்தால் தானே ஆணவத்தை வெல்ல முடியும். அப்ப அறிவை துணை கொள்வது, பெரியாரை துணை கோடல் என்று வலுப்பெருந்து ஒரு அதிகாரமே தந்தது போல, சூரிய புத்திரனாகிய அறிவுகுமாரனாகிய கர்ணனை அங்க தேசத்தை விளையாக தந்து கர்ணனுடைய நட்பை பெற்றுக் கொள்கிறான். ஆனால் அவனுடைய அறிவுரை எங்கே ஏற்றுக்கொண்டான்? அதற்கு மேல் இவனை கெடுப்பதற்கென்றே சகுனி கூட இருந்தான். அப்ப நம்முடைய வாழ்க்கை என்பதும் அறிவு ஒரு பக்கம் மேலே வா மேலே வா என்று இழுக்க,
புலன் மயக்கம் என்ற சகுனி உடல் நிலையிலேயே நம்ம கீழே இழுக்க ஒரு திருசங்கு போராட்டம் தான் இந்த வாழ்க்கையை. மேலேயும் போக முடியல, கீழேயும் நிற்க முடியல, இரண்டுக்கும் மத்தியில் ஒரு திருசங்கு போராட்டம். அந்த நிலைதான் துரியோதனன். அறிவை அறிய விரும்பி அறிவோடு தன்னை இணைத்து கொண்டாலும் புலன் மயக்கத்திலிருந்து ஆணவத்திலிருந்து விடுபட முடியாமல் தோற்று போன கதாபாத்திரம். தன் வாழ்க்கையிலே ஞானத்தை எட்ட முடியாமல் தோற்று போன கதாபாத்திரம், ஆனால் ஞானத்தை விரும்புகின்ற கதாபாத்திரம். அதனால் அவனுடைய தேர்கொடியில் இருக்கிறது பாம்பு சின்னம். இப்படி இந்த இரண்டு கதாபாத்திரங்கள் மிக முக்கியமான கோட்பாட்டை, கீதையின் சாரத்தை நமக்கு வெளிப்படுத்தி விடுகின்றன. சரி, இப்போ இந்த மனம் என்பதே ஒரு குழப்பம் என்று பார்க்கிறோம். இதுல அர்ஜுனன் மனிதனுடைய ஓமானம். அப்ப இந்த அர்ஜுன விஷாத யோகம் சராசரி மனிதனின் பிரதிநிதியாகிய அர்ஜுனனை மையமாக வைத்துக்கொண்டு இந்த மனம் என்ற இயக்கத்தில் இருக்கக்கூடிய இன்ப துன்பங்கள், சுக துக்கங்கள், மகிழ்ச்சி, துன்பம், குழப்பம் இவற்றை பற்றி எடுத்து காட்டுவதுதான் இந்த முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம். சரி, இப்போ மனம் என்ற இயக்கத்திற்கு அடிப்படையே ஆணவம் தானே. அதாவது உள்ளே போன அனுபவங்கள் ஆத்மாவில் இருக்கு, அது எழுச்சி பெற்று மனமாக வெளியே வருது. அப்ப எல்லாமே இந்த உடல் என்ற இயக்கத்தை மையமாக வைத்துக்கொண்டு பாதுகாப்பு, பராமரிப்பு, இனவிருத்தி இப்படி வந்த அனுபவங்கள் தானே. அறிவை நோக்கிய ஆத்மாவை பற்றிய அனுபவங்கள் மிக குறைவு தானே. அதனால் இந்த வாழ்க்கை என்பது தன்முனைப்பு இல்லாம வாழ முடியாது. சுயநலம்தான் அடிப்படை. ஸோ அது பொதுநலத்தை இணைக்காத போது அது மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுப்பதனால் அது தீய செயல்களாக, அதர்மமாக துன்பத்தை தரும். அப்படி இங்கே குருட்சேத்திர யுத்தத்திற்கு வருகின்ற போது இந்த மனம் எப்படி செயல்படுது என்பதை முதல் துவக்கத்திலேயே வியாச பகவான் அற்புதமாக காட்டுகின்றார். இப்போ 2 படைகள் அணிவகுத்து நிற்குது, சென்ற வகுப்புல பார்த்தோம். இதுல இந்த பக்கம் 7 அக்ஷௌனி சேனைகள், அந்த பக்கம் 11 அக்ஷௌனி சேனைகள், இப்படி படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதுல இந்த அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவான், யுத்தம் தொடங்க போகிறது, யாரெல்லாம் என்னுடைய காண்டீபத்திற்கு இரையாவதற்கென்றே வந்து துணிச்சலோட நிற்கிறாங்க அவங்கள நான் பார்க்கணும் என்று சொல்லுவோம். அப்படி சொல்கின்ற போது 2 வார்த்தையை பயன்படுத்தலாம். கிருஷ்ணா, ரதத்தை செலுத்து, ஒரு கமாண்ட். 2 சேனைக்கு இடையில கொண்டு போய் நிறுத்து, இன்னொரு கமாண்ட். கமாண்ட் யாரை பண்றாங்க? பரம்பொருள். அப்ப மனசு எப்படி பல சமயங்களிலே அறிவை அடக்கி தன்னை மேம்படுத்தி காட்டுகிறதோ, போலித்தனமாக தன்னை காட்டிக்கொள்கிறதோ, அந்த மனோபாவத்தை இங்க துவக்கத்திலே காட்டுறார். உள்ள உட்கார்ந்து இருக்கிறது முன்னாடி பரம்பொருள் கிருஷ்ணன். அதாவது எங்கே கிருஷ்ணனோ அங்கே தர்மம், எங்கே தர்மமோ அங்கே வெற்றி என்று அந்த ஒரு டிஸ்கஷன் நடத்துவாங்களே, யுத்தம் செய்வதா வேண்டாமா என்று. அப்போ இந்த வசனத்தை பேசிய இதே அர்ஜுனன் இப்போ எங்கே கிருஷ்ணனோ அங்கே தர்மம், எங்கே தர்மமோ அங்கே வெற்றி என்றார். இப்போ கிருஷ்ணனை பரமாத்மாவாக பார்த்தான் இல்லையா. இப்போ தேரை செலுத்து, 2 சேனைக்கு இடையே கொண்டு போய் நிறுத்து அப்படின்னா அந்த சொல்லிலே ஒரு கமாண்ட் இருக்கு பாருங்க, ஆணவம். அப்போ மனதின் அடிப்படை இயல்பே அறிவை மதிக்காது, நல்லவர்களை மதிக்காது, நல்லவர்களை கேட்காது. எல்லாம் எனக்கு தெரியும் என்பது தானே ஆணவம். அதுங்க காட்டு. இதுக்கு இடையில இன்னொரு கருத்தை நாம பார்க்கணும். மனதின் இயல்பு என்ன என்பதை இன்னொரு கருத்து என்னன்னு சொன்னா, இதுக்கு சம்மந்தம் இல்லாததுதான்
இருந்தாலும் இதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த யுத்தத்தை அரண்மனையில் இருந்து கொண்டே பார்ப்பவன் சஞ்சயன். அதை எடுத்து யாருக்கு சொல்லுவார்னா திருதராஷ்டிரத்துல எடுத்து சொல்வார். இதுலயும் ஒரு கருத்து பாருங்க. வியாசர் யுத்தம் வரும், அதை நீ பார்க்க முடியாது, உனக்கு நான் ஞானக்கண் தருகிறேன், நீ நேரடியா பார்த்துக்கலாம் என்று திருதராஷ்டிரத்துல வியாசர் சொல்லுவார். அப்ப திருதராஷ்டிரன் வேண்டாம் வேண்டாம், நான் பார்க்கல, அதை சஞ்சயனுக்கு கொடுத்துரு, அவன் பார்த்து சொல்லட்டும். அப்போ ஆணவம் எப்போதும் இந்த போராட்டத்தை சந்திப்பதிலே ஒரு தயக்கம் இருக்கும். நமக்கு எதுக்கு இந்த பம்பு நினைக்கிறோம் இல்லையா? அது போல மனம் எப்போதும் பிரச்சனை சந்திப்பதற்கு துணிவது இல்லை. பிரச்சனை உருவாக்கிறோம், ஆனா அதை சந்தித்து தீர்வு காண்பதற்கு மனசுக்கு அந்த வில் பவர் போதாது, சாதாரண மனதுக்கு. அதனால் வியாசர் திருதராஷ்டிரனுக்கு ஞான பார்வை தருகிறேன்னு சொல்ற போது அவன் எனக்கு வேண்டாம், சஞ்சயனுக்கு கொடு, சஞ்சயன் அந்த காட்சியை பார்த்து எனக்கு சொல்லட்டும். சரி, இப்ப இந்த ஞான பார்வை என்பது என்ன என்றால் எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் சொல்றோம் இல்லையா? புலன் கடந்த அறிவு. புலன் கடந்த அறிவு, அந்த புலன் கடந்த அறிவு என்பதுதான் பரமாத்ம நிலை. அறியும், ஆனால் அறிந்து விட்டேன், அறிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு அங்கே ரெக்கார்டு கிடையாது, பதிவு கிடையாது. ஏனென்றால் அதற்கு ஒரு வடிவம் கிடையாது, உருவம் கிடையாது. வடிவம் இருந்தால்தான், உருவம் இருந்தால்தான் உருவத்திற்கு மையப்புள்ளி அமையும். அந்த மையம் அதிர்வுகளை, அனுபவங்களை ஈர்த்து சுருக்கி தன்னிலே இருப்பாக்கி கொள்ளும், அதை பிரதிபலித்தும் காட்டும். அட்ராக்ஷன் அண்ட் ரிபல்சிவ் ஃபோர்ஸ். ஸோ கோர் பாயிண்ட் இல்லைன்னா அட்ராக்ஷன் இல்லை, ரிபல்ஷனும் கிடையாது. அதெல்லாம் ஜீவாத்மாவிலே அனைத்து அனுபவங்களும் பதியும். பரமாத்மாவிலே அனுபவங்கள் உணரும், ஆனால் பதிய முடியாது, அதுக்கு உடம்பு கிடையாது, மையமும் கிடையாது. அதனால் இந்த அலைநிலை ஒடுக்க நிலைக்கு போகிற போது அந்த புலன் கடந்த அறிவாக, தூரதிருஷ்டி பார்வைன்னு சொல்றாங்களே, அந்த புலன் கடந்த அறிவாக செயல்படலாம். அதாவது இங்கே இருக்கின்ற அறிவு எங்கும் நிறைந்த அறிவோடு தொடர்பு கொண்டிருக்கும் இல்லையா? அதனால் அறியும் திறன் உடையது அறிவு. அதை வெளிப்படுத்துகின்ற திறத்துக்கு தான் உடம்பும் திணிவும் தேவை. ஆனால் அறியும் திறத்திற்கு உடம்பும் தேவையில்லை, திணிவும் தேவையில்லை. அதனால்தான் பஞ்சபூதங்களே அந்த அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற தன்மாற்றத்தை ஏற்படுத்துது இல்லையா? அதனால் இந்த காந்த தத்துவத்தையும் மனம் என்ற இயக்கத்தையும் அதில் உள்ள அந்த ஃப்ரீக்குவன்சி நிலைகளையும் வைத்து அதில் இந்த மனம் கடந்து அறிவாக நிற்கின்ற போது எங்கும் நடக்கின்ற நிகழ்ச்சிகளை உணர முடியும் என்ற கருத்தை காட்டுவதற்காக வியாச பகவான் இதில் குருட்சேத்திர யுத்தம் தொடங்குகின்ற போதே இந்த கருத்தை சொல்லி சஞ்சயன் மூலமாக இந்த குருட்சேத்திர யுத்தத்திலே நடக்கின்ற நிகழ்வுகளெல்லாம் அவன் பார்த்து திருதராஷ்டிரனுக்கு விளக்கி சொல்லி கொண்டிருப்பான். சரி, இப்போ முதல் ஸ்லோகம். திருதராஷ்டிரன் சஞ்சய்கிட்ட கேட்கிறான், இன்னைக்கு யுத்தம் ஆரம்பிச்சிருக்கேன், எவ்வளவு நேரம் ஆச்சு, என்ன நடந்தது பார். சஞ்சயா, குருச்சேத்திரத்தில் யுத்தம் செய்ய விரும்பி திரண்ட நம்மவர்களும். அதாவது இந்த பகவத்கீதை ஸ்லோகங்களிலே அர்ஜுனா கிருஷ்ணான்னு விரித்து பேசக்கூடிய சொற்கள், அப்புறம் சில எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ், அதெல்லாம் தவிர்த்து சாரமாக சித்பால் எழுதிய தமிழ் உரைக்கு நாம் என்ன கருத்து இருக்கிறதோ அதை மட்டுமே எடுத்துக்கொண்டு அந்த ஸ்லோகத்தின் சுருக்கமாகத்தான் நான் கொடுக்குறேன். ரொம்ப விரிவாக பேசணும்னா அது புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் மைய கருத்தை மட்டுமே ஸ்லோகங்களாக நான் எடுத்திருக்கேன். அப்படி முதல் ஸ்லோகம், சஞ்சயா, குருச்சேத்திரத்தில் யுத்தம் செய்ய விரும்பி திரண்ட நம்மவர்கள். அந்த விரும்பி
ஏன் அப்படின்னா, யுத்தம் தானா வந்ததா? சரி, நாட்டை கொடுக்கல, 5 பேருக்கு 5 வீடாவது கேட்டான்ல கிருஷ்ண பரமாத்மா, கொடுத்துருக்கலாம் இல்ல, யுத்தத்தை தவிர்த்துக்கலாம் இல்லையா? அப்போ இவன் தானாக வலிய விரும்பி ஏற்றுக்கொண்ட யுத்தம். அதே போலதான் மனித வாழ்க்கையும். நாம விரும்பி உருவாக்குன்ற பிரச்சனைகள் எவ்வளவுங்க, தானா வரக்கூடிய பிரச்சனைகள் எத்தனை. அப்போ வாழ தெரியாதவர்கள் தனக்குத்தானும் பிரச்சனை உருவாக்கி கொள்வார்கள், சமுதாயத்துக்கே பிரச்சனைகள் உருவாக்கியும் விடுவார்கள். இதுதான் இயல்பு. அதை காட்டுவதற்காகத்தான் இது தர மாட்டேன்னு சொன்னது ஒரு மனிதன், துரியோதனன். ஆனா இப்ப யுத்தத்துல நிக்கிறவங்க, உயிரை பணை வைத்து நிக்கிறவங்க 11 அக்ஷகுனி சேனைகள், எத்தனை லட்சம் பேருங்க. ஆனா மூல பேர் யாருங்க? ஒரே ஒரு மனிதன். அதே போல யுத்தம், ஒரு பிரதம மந்திரி யுத்தம் முடிவெடுத்துட்டாருன்னா நாட்டு மக்கள், 2 நாட்டு மக்கள் பாதிக்கப்படுவாங்க. எனவே இது விரும்பி திரண்ட நம்மவர்களும் பாண்டவர்களும் என்னதான் செய்தார்கள். இப்போ சஞ்சயன் புலன் அடங்கி, மனம் ஒடுங்கி, உடல் கடந்து விழிப்புணர்வால் ஞான பார்வைக்கு போகிறான். அவனுடைய அக கண்களுக்கு, அறிவுக்கு குருச்சேத்திர களம் தென்படுகிறது. திருதராஷ்டிரனின் கேள்விக்கு பதிலாக அங்கே குருச்சேத்திர களத்திலே படைகளின் அமைப்பு, யார் யார் இங்க இருக்கிறாங்க என்பதை பற்றியெல்லாம் சஞ்சயன் திருதராஷ்டிரருக்கு விளக்கி சொல்கிறான். அதுல 2 முதல் 20 வரைக்கும், முதல் ஸ்லோகம் சொல்லிட்டேன், 2 முதல் 20 வரைக்கும் உள்ள ஸ்லோகங்கள், அதோடைய கான்செப்ட் தொகுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவாகிய துரியோதனன் பாண்டவருடைய படையை பார்த்ததும் துரோணாச்சாரியரை அணுகி சொல்கிறான், உமது சிஷ்யனும் துருபதன் புதல்வனாகிய அவ்வல்லவனால் அணிவகுப்பட்டிருக்கும் பாண்டவரின் பெரிய படையை பாரும். உமது சிஷ்யன் துருபதன் புதல்வன் திஷ்டத்யும்னன் ஒரு கதாபாத்திரம். அவர் தான் இப்போ இந்த பாண்டவ சேனைக்கு சேனாதிபதி. அவருடைய தலைமையில் வியூகங்கள் அமைக்கப்படுகின்றன. அதே போல பாண்டவர் பக்கம் பீஷ்மர் சேனாதிபதி, அவருடைய ஆலோசனைப்படி வியூகங்கள் அமைக்கப்படுகின்றன இந்த யுத்த காலம். அப்படி அந்த திஷ்டத்யும்னன், அவனுடைய பிறப்பு பார்த்தி, அது தனி கதையா போகும் மகாபாரதத்துல. அவன் துரோணை கொல்வதற்கென்றே உருவானவன், துரோணரை கொல்வதற்கென்று உருவானவன் திஷ்டத்யும்னன். அவன் தான் இப்போ சேனாதிபதி, அது சொல்றான். அப்ப அந்த சேனாதிபதி படைகளை அமைத்திருக்கிறார். அதை சொல்றார், அணிவகுப்பட்டிருக்கும் பாண்டவரின் பெரிய படையை பாரு. சூரர்களாகவும் பெரிய வில்லாளிகளாகவும் பீமனும் அர்ஜுனனும் சுபத்திரையின் புதல்வன் யாரு, அபிமன்யு கூடியிருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் மகாரதர்களே ஆவர். தாங்களும் பீஷ்மரும் கர்ணனும் கிருபாச்சாரியரும் அஸ்வத்தாமனும் விகர்ணனும் ஜெயத்ரதனும் இருக்கிறீர்கள். இத்தனை மகாரதர்கள் இந்த பக்கம், அந்த பக்கம் குறைவுதான். சரி, மேலும் என் பொருட்டு உயிரை கொடுக்க துணிந்தவர்களாய் பல சோழர்கள் இருக்கின்றனர். இது 19 ஸ்லோகம் சரிங்க. அந்த 20வது ஸ்லோகம் முக்கியமானது. படை வகுப்புகள் அனைத்திலும் அவரவர்கள் இடத்திலிருந்து பீஷ்மரையை காப்பாற்றுக. இந்த இடத்துல பீஷ்மர் என்பதுக்கு என்ன அர்த்தம்? அவரே மிச்சம் ஆனா அதிசயம், அவர் கையில சிக்கினா மிச்சமாவது அதிசயம். பரசுராமர், தன் குரு பரசுராமரையே தோற்கடித்த வில்லாளி பீஷ்மர், அவரை போய் மத்தம் காப்பாத்துறதா? பிறகு எதுக்கு இந்த ஸ்லோகத்துல இப்படி சொல்லப்படுகிறது என்றால், ஏற்கனவே நாம் பார்த்தோம், அறிவுக்குருடனான திருதராஷ்டிரனுக்கு ஆணவம் பிறக்கிறது துரியோதனன். ஆணவத்திற்கு தான் தனது என்று 2 லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட்ஸ். இப்போ தான் என்ற வித்யா கர்வம், தனுர்வேதத்தில் நான் நம்பர் 1 என்ற வித்யா கர்வம் துரோணாச்சாரியார்.
ஹஸ்தினாபுரம் பாதுகாப்பாக இருக்கணும், அது வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன் என்று பற்றி நிற்கின்ற தன்மை, தனது என்ற பற்றுள்ள கதாபாத்திரம் பீஷ்மர். இப்போ பீஷ்மர் என்ற பற்று எதன் மீது? ஹஸ்தினாபுரத்தின் மீது. அப்போ படை வகுப்புகள் அனைத்திலும் அவரவர்கள் இடங்களில் இருந்து பீஷ்மரையே காப்பாற்றுக என்று சொன்னால் இந்த நாட்டை காப்பாத்துங்கன்னு அர்த்தம். ஹஸ்தினாபுரத்தை காப்பாற்றுங்கன்னு அர்த்தம், பீஷ்மரை காப்பாற்றுன்னு அர்த்தம் இல்லை. இதெல்லாம் தான் கீதையில் வரக்கூடிய சில ரகசியார்த்தங்கள், மகாபாரத்தில் வரக்கூடிய சில ரகசியார்த்தங்கள். பொதுவாக பார்த்தா இது நகைப்புக்குரிய ஒரு வசனமாகத்தான் இருக்கும். ஆனால் உட்பொருளை பார்த்தால் எல்லாம் எதுக்கு வந்திருக்கிறாங்க? நாட்டை காப்பாற்றத்தானே. சரி, எல்லாம் நாட்டை காப்பாற்றுக்க உதவி செய்யுங்கப்பா அப்படின்ற மாதிரி முடியுது இந்த 20வது ஸ்லோகம். அடுத்தது இந்த ஒவ்வொரு மகாராஜருடைய தேர்கொடி, அவருடைய அமைப்பு, அவர்களை பற்றிய விளக்கங்கள் எல்லாம் வரும். இப்போ 21வது ஸ்லோகம், 21, 2, 23 ஸ்லோகங்கள். ஏற்கனவே நான் சொன்னேன் பாருங்க, அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மா இடத்திலே சொல்லக்கூடியது. படைகள் இரண்டுக்கும் இடையில் என் தேரை நிறுத்துக, யான் யாரோடு யுத்த வேண்டும் என்பதையும் போரை விரும்பி முன்னிற்பார் யார் என்பதை கவனிக்கின்றேன். துரியோதனனை மதுவிழப்பதற்காக போருக்கு வந்து நிற்பவர்களையும் காண வேண்டும் என்று இந்த 2 கமாண்ட் இதில் வருது. இது இப்போ இவனுடைய மனோபாவம் பாருங்களேன். மனிதன் அறிவை அலட்சியப்படுத்தி தன்னை முன்னிலைப்படுத்துகிறான். இதனால் வந்த பிரச்சனைகள் தானே எல்லாமே. அப்ப இது உணர்கின்ற போது உன்னை தவறா பேசிட்டேன்னு நான் மன்னிப்பு கேட்கிறேன் பாருங்க. அது போல கிருஷ்ண பரமாத்மாவை அதட்டிய இந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஸ்லோகம் 2 வருதுங்க பின்னாடி. எங்க 11வது அத்தியாயத்துல 41, 42 2 ஸ்லோகங்களிலே அர்ஜுனன் சொல்லுவான், நான் உன்னை உன் நண்பன் மாதிரியே நினைச்சு ரொம்ப தவறா பேசியிருக்கிறேன், என்னை மன்னிச்சிரு என்று சொல்லி மன்னிப்பு கேட்பதாக 11வது அத்தியாயம் 41, 42 2 ஸ்லோகங்கள்ல இருக்கு. அது பின்னாடி நாம் பார்க்கலாம். ஸோ இப்போ தவறு செய்து விட்டான் என்பது இந்த 2 ஸ்லோகங்கள், 3 ஸ்லோகம் காட்டு, 21, 2, 3 காட்டு. சரி, இப்போ இந்த இவன் ஒரு ரதத்தை செலுத்து 2 சேனல் கிடையாது கொண்டு போய் நிறுத்துன்னு கமெண்ட் கொடுத்துட்டான். இப்போ இதுல இன்னொரு பாருங்க, கிருஷ்ணர் ஸ்லோகம் 24, 25 கிருஷ்ணர் 2 சேனைகளுக்கு இடையில் பீஷ்ம துரோணர்களுக்கு எதிரிலும் தேரை நிறுத்தி பார்த்தா கூடி உள்ள கௌரவர்களை பார் என்று பகர்ந்தார் ஒரு நம்முட்டு சிரிப்போடு. ஏன்னா அவர்தான் எதிலையும் பந்தப்பட மாட்டார் இல்லையா, ஒரு சின்ன ஒரு புன்னகையோடு சொல்றார், இதோ இங்க பார், உன்னுடைய காண்டிபத்தினால் சாவதற்கு தயாராக வந்திருக்கின்ற இவர்களை பார் என்று சொல்லி பீஷ்ம துரோண பிரமுக 2 பேருக்கு முன்னாடி கூட நிறுத்துறான். ஏன் கூட இங்க நிறுத்தணும்? அவன் சொன்னது 2 படைகளுக்கு மத்தியில் நிறுத்துன்னு சொன்ன தவிர பீஷ்ம துரோண முன்னாடி கூட நிறுத்துனா சொன்னான். அப்புறம் ஏன் கிருஷ்ணன் கூட நிறுத்துறாரு என்றால், இந்த குருச்சேத்திரத்தை நான் ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிருவேன் அப்படின்னு மனசு நினைக்கும். இப்போ சில பேர் சொல்றோம் இல்லையா, நான் பயிற்சிக்கு வந்த உடனே எனக்கு கோவமே வரதில்லை அப்படி சொல்றாங்களே சில பேர். அது போல இங்க மனசு அந்த யுத்தம் தொடங்க முன்னாடியே நான் ஏற்கனவே எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டேன், நான் ரொம்ப பிரமாதமான தன்னை பெருமையா பேசிக்கும். ஆனா எங்க கொண்டு வந்து நிறுத்தினா மனசு தடுமாறும். மனசு எங்க தடுமாறுது? அறிவாக இருக்கின்ற வரைக்கும் மனசுல குழப்பம் இல்லை. மனம் என்ற இரக்கம் பற்றுல இறங்குகின்ற போதுதான் குழப்பம் வருது. 2 ஒன்னே தானே. அறிவு பிளஸ் அனுபவங்கள் ஈக்குவல் டு மனசு, மனசு மைனஸ் அனுபவங்கள் ஈக்குவல் டு அறிவு. அறிவு வேற மனசு வேற இல்லை அல்லவா? அதனால இப்ப மனசு ஆணவத்துல சொல்லுச்சு. ஆனா அதுக்கு ஆணவத்துக்கு எது பக்க பலம்? 2 கைகள் என்றால் தான் தனது. இப்போ தான் என்ற துரோணர், தனது என்ற பீஷ்மர், 2 பேருக்கு முன்னாடி நிறுத்தினான்.
அப்ப மனம் எதை வெல்ல வேண்டும், எதை கொள்ள வேண்டும் என்றால் தன் ஆணவத்திற்கு மூலமாகிய தான் தனதை கொள்ள வேண்டும். அப்பதான் குருச்சேத்திரத்தில் வெற்றி பெற முடியும். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எவ்வளவு நுணுக்கமா வருது பாருங்க. இதெல்லாம் விலக்கி சொல்லக்கூடிய திறன் இருந்தா வேற மாதிரி பேசலாம். நம்ம மனவளக்கலை கத்துக்கிட்டு இங்கே வர்றவங்க தானே. அதனால மிக சுருக்கமாக நம்மளுடைய அறிவு கெட்டிய வகையில் தான் சொல்ல முடிகிறது. எனவே பேசிக் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மனம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஆணவத்துக்கு இரண்டாக இருக்கக்கூடிய தான் தனதை வெல்ல வேண்டும். அதனால் கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தினாரு பீஷ்மர் துரோணர் முன்னாடி. இப்போ அடுத்த 2 ஸ்லோகங்கள் 26, 27. அங்கே பாட்டன்மாரையும் ஆச்சாரியர்களையும் அண்ணன் தம்பிகளையும் மற்ற உற்றார் உறவினரையும் பார்த்தான் அர்ஜுனன். பந்துக்கள் எல்லோரும் உற்று பார்த்து பேரிரக்கம் படைத்தவனாய் விசனத்துடன் இங்கனம் பகர்ந்தான். அப்போ 2 ஸ்லோகத்தில் அப்படியே பார்க்குறான் பீஷ்மர் துரோணரு எல்லாரும். பீஷ்மர் நம்ம சிறு குழந்தை பருவத்திலிருந்து தூக்கி வளர்த்த தாத்தா, குலத்தின் பிதாமகர், 4 தலைமுறை பார்த்தவர். இந்த பக்கம் தனக்கு வித்தைகளை கற்றுத்தந்த ஆசான், அவருடைய மகன் அஸ்வத்தாமன், சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் துரியோதனன், 99 98 தம்பிகள். இந்த பக்கம் சேனைகள் எல்லாம் தெரிஞ்சவங்க தான், எல்லாம் உறவு நட்பு. இப்ப இத்தனை பேரை கொன்றால்தான் வெற்றி, இத்தனை பேரையும் கொன்றால்தான் வெற்றி. அப்போ தான் தனது என்ற பற்று வருகின்ற போது இந்த பற்றுகளே நம்முடைய குழப்பத்திற்கும் பிரச்சனைகளுக்கும் துன்பத்திற்கும் காரணம். இதை கணேசன் ரொம்ப அழகா சொல்லுவார். தனியாய் இருந்த மனிதன் மனதில் துயரம் ஏதும் இல்லை. தனியாய் இருந்த மனிதன் மனதில் துயரம் ஏதும் இல்லை. குடும்பம், மனைவி, அண்ணன், தம்பி, கூட்டம் எதுவும் இல்லை. ஆசை, பாசம், காதலில் விழுந்தான், அமைதியை காணவில்லை. அலைந்தான், தவித்தான், துடித்தான், மடிந்தான், யாருக்கும் லாபம் இல்லை. அப்போ ஆசை, பாசம், காதலில் விழுந்தான், அமைதியை காணவில்லை. இதுதானே பற்று. தான் தனது, என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைகள், என் உறவு, என் நட்பு, என்னுடைய பதவி, என்னுடைய சொத்து, என்னுடைய நாடு, என்னுடைய மக்கள், எல்லாம் பற்று. அப்போ இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது? இந்த குழப்பத்திற்கு காரணம் தான் தனது என்ற எழுச்சி, அதனால் பிறந்த பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தாழ் மனப்பான்மை, வஞ்சம், இப்படி 6 குணங்கள். இவற்றால் செய்த கொஞ்சம் 5 பைசா பாவங்கள், இதெல்லாம் சேர்ந்து நமக்கு பிரச்சனையாக இருக்கிறது. இப்ப அடுத்த ஸ்லோகங்கள் 28 37 வரைக்கும் கிட்ட 10 ஸ்லோகங்கள் என்ன சொல்லுங்க பாருங்க. கிருஷ்ணா, போர் புரிவதற்கு கூடியுள்ள உற்றாரை பார்த்து என் உறுப்புகள் சோர்வடைகின்றன, நாக்கு வறள்கிறது, உடலில் நடுக்கம், மைசிலப்பு உண்டாகின்றன, கையில் இருந்து காண்டீபம் நழுவுகிறது. அவனோட உடம்புக்குள்ள என்னெல்லாம் மாற்றங்கள் நிகழ்கிறது அப்படின்ற அந்த உணர்வுகளை நம்ம பயம், கோபம் வருகின்ற போது நம்ம உடம்புக்குள்ள ஒவ்வொரு செல்லுல என்னென்ன மாற்றம் நிகழும் நம்ம கவனிக்கிறது இல்லை. ஆனா வியாசர் ஞானி அல்லவா? இப்படி உணர்ச்சி வயப்படுகின்ற போது நம் உடலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் என்பது இந்த 10 ஸ்லோகங்களை சொல்றார். மேலெல்லாம் தோல் எரிகிறது, நிற்க முடியவில்லை, கை கால் வலுவிழக்கிறது, தோண்டு போயிற்று, மனதிலே ஏகப்பட்ட குழப்பங்கள், அதிலே சில தீய சகுனங்களையும் காண்கிறேன். சரி, இந்த யுத்தத்திலே சுற்றத்தாரை கொல்வதிலே நான் நன்மை காணவில்லை. எந்த யுத்தத்துலதான் லாபம் இருக்குங்க? வெற்றியும் ராஜ்யத்தையும் இன்பங்களை நான் வேண்டுகிறேன். இப்போ ஐசியூல படுத்துக்கிட்டு இப்போ சொத்து வேணுமான்னு சொன்னா இருக்கட்டும், அதிகாரம் பார்த்துக்கலாம், அப்புறம்
இப்போ உடம்பு நல்லானா போதும். எப்பொழுது ஞானம் ஐசியூல படுத்துக்கிட்டு. அதுக்கு முன்னாடி சொன்னா கேட்கலையே. அப்போ மனிதனுடைய இயல்பு என்பது என்ன என்றால், அந்த சிக்கல் வருகின்ற போதுதான் அவனுக்கு ஞானமே கொஞ்சம் ஏறுது. இதுல இன்னொரு கருத்து பாருங்களேன். இந்த பகவத்கீதை ஃப்ரீயா இருக்கும்போது பேசியிருக்கலாம். அர்ஜுனா வா, உனக்கு கீதோபதேசம் பண்றேன் வா என்று கூப்பிட்டு பேசியிருக்கலாம். ஆனா அப்போ அவனால் முழு முழு ஸ்லோகங்களையும் புரிந்து கொள்ள முடிஞ்சிருக்குமா அப்படின்னா முடியாது. யானை மேல போறோன்னு சுண்ணாம்பு கேட்டா கிடைக்குமான்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி மகிழ்ச்சி இருப்பவனிடத்துல போய் தத்துவத்தை பேசினா மதிப்பானா? அப்படித்தான் இருக்கு மனவளக்கலை. அப்ப யாரு மதிப்பாங்க? இலங்கை மக்கள் மதிக்கிறாங்க. இலங்கை மக்கள் எவ்வளவு ஆர்வமாக இந்த தத்துவத்தில் தொடர்ந்து பயிற்சியில் இருக்கிறாங்க. அப்போ யுத்தம்னா எப்படி இருக்கும் என்று சந்தித்தவர்கள் அவர்கள். திடீர்னு யாரோ வீட்டுக்குள்ள புகுந்து அழுகை பண்ணினா எப்படி இருக்கும் என்ற உணர்ச்சிகளுக்கு எத்தனை உணர்ச்சிகள் என்னெல்லாம் வியாதி உருவாக்கும் என்று கூட தெரியாத நிலையில வியாதிகளுக்கு ஆளானவர்கள் அவர்கள். சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ். ஆனா அவங்களுக்கு புரியுது என்னுடைய மகத்துவம். ஸோ சுகமா இருக்கிறவங்களுக்கு தத்துவம் எடுபடாதுங்க. அதனால் அப்ப சொல்லலை. எப்ப சொல்றாரு? அவன் 2 படைகளுக்கு மத்தியில நின்றுகிட்டு பந்தம் பற்று பாசத்துல சிக்கி இதிலிருந்து எப்படிடா விடுபடுவது, யாராவது கை கொடுக்க மாட்டாங்களா, உதவி செய்ய மாட்டாங்களா என்று தவிக்கின்ற இந்த நேரத்தில் அந்த தவிப்பு தான் முக்கியம். அதாவது புத்தருடைய வாழ்க்கை இதுல ஒரு சின்ன குறிப்பு சொல்லுவாங்க. போதி தர்மா புத்தர் பிறகு ஒரு சீட புதுசா ஒருத்தர் வர்றார். புத்தர் வெளியே போயிருக்காங்க, போதி தர்மா இருக்கிறாரு. ஒரு புதுசா ஒருத்தர் நண்பர் வர்றார். எனக்கு வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டுட்டேன், இனிமே எனக்கு இந்த வாழ்க்கையை வேண்டாம், நான் இங்கேயே இருந்துடுறேன், ஆன்மீகத்திலே நான் சேர்ந்துக்கிறேன், என்ன நீங்க சீடனை ஏத்துக்குங்க. உடனே போதி தர்மம் ஜாதகத்தை கொண்டு வா. பார்த்தாரு, உனக்கும் நானும் சம்பந்தமே இல்லையே, இங்க எதுக்கு நீ வந்த, கிளம்பு, இதெல்லாம் உனக்கு பொருத்தமே இல்லை அப்படின்னு அவர் துரத்துறார். அவர் செவுத்துல மூட்டிக்கிட்டு அன்பின் கருணை இடம் புத்தருடைய ஆசிரமம் சொல்றாங்க. இங்கேயே எனக்கு கடமை இல்லைன்னு சொன்னா நான் உலகத்துல எங்க போறேன்னு சொல்லி செவுத்துல முட்டிக்கிறான். அப்பா புத்தர் வர்றார். என்ன நடக்குது, ஏன் இந்த ஆளு இவன் யாரோ தெரியல இங்க மடத்துல சேரன்றான், இவனுக்கு ஞான சம்பந்தமே கிடையாது, அதான் சொன்னேன் அவன் அப்ப புத்தர் சொல்றாரு, நீ அவன் ஜாதகத்தை கணித்தியே தவிர அவன் மனசை கணிக்க தவறிட்டியே. என்ன ஒரு தவிப்பு இருந்தால் அவன் செவத்துல மூட்டிக்குவான். இந்த தவிப்பு தான் ஆன்மீகத்திற்கு திறவுகோல். அவன் நிச்சயமாக ஞானம் பெறுவான், அவனை கூப்பிட்டு பயிற்சி எடுத்துக்குவான் என்று ஒரு சிறிய கதையை சொல்லுவான். அப்படி இந்த போராட்டத்திலிருந்து, வாழ்க்கை சிக்கலிலிருந்து எதுடா நமக்கு தீர்வு என்று தவிக்கிறான் பாருங்க, அந்த தவிப்பு தான் ஞானத்தின் திறவுகோல். அந்த தவிப்பு இப்போ அர்ஜுன் கிட்ட வந்துருச்சு. அதனால் இது இனி மேற்கொண்டு வரக்கூடியது என்ன, இந்த ஞானத்தை அவருக்கு போதிக்கும். சரி, இப்போ அவன் என்ன சொல்றான், போரில சுற்றத்தாரை கொள்வதிலே நான் நன்மையை காணவில்லை, வெற்றி ராஜ்யம் இன்பங்களை வேண்டுகிறேன். ஆச்சாரியர்கள் பாட்டன்மார் உறவினர் அனைவரும் உயிரையும் செல்வங்களையும் துறப்பதற்கு தயாராக வந்திருக்கிறார்கள். செத்து போயிட்டா எந்த நாட்டு ராஜா எந்த நாட்டுக்கு ராஜா ஆபாம்? திரும்பி போனத்தானே ராஜா. செத்துட்டான்னா அப்போ அவன் தன்னுடைய பட்டத்தை இழப்பதற்கு தயாரா நிக்கிறான். இப்ப நாங்க எதுக்கு யுத்தம் பண்றோம்? நாட்டை பெறுவதற்காக. அவங்க நாட்டை இழப்பதற்கு நிக்கிறாங்க, நான் நாட்டை பெறுவதற்காக சண்டை போடுறேன். யார் நல்லவங்க, யார் நல்லவங்க? அதனால் இவங்கெல்லாம் விடுறதுக்கு தயாரா வந்திருக்கிறாங்க. நமக்கு மட்டும் இந்த ராஜ்யத்தால் போகத்தால் அல்லது ஜீவித்திருப்பதால் ஆவது என்ன? இவங்கெல்லாம் விடுறது தயாரா இருக்கிறாங்க. நல்லவங்க சொல்லிக்கிட்டு பாண்டவர்கள் நல்லியல்பு தர்மன் என்றெல்லாம் சொல்லிக்கிட்டு
நாம நாட்டுக்காக இவங்களெல்லாம் கொன்னா அது எப்படி தர்மமாகும்? அதனால் என்ன சொல்றான், நான் கொல்லப்படினும் மூவுலகை ஆளுதற்கென்றும் இவர்களை கொல்ல மாட்டேன். 3 லோகத்துக்கு நீதாதிபதி என்று சொன்னாலும் கூட நான் இவங்களை கொல்ல மாட்டேன். பூமியின் பொருட்டு கொள்வேனா? இந்த சுற்றத்தார்களை கொள்வதால் பாபமே நம்மை வந்தடையும். இன்விட்டிருப்பது எங்கனம். இந்த சுற்றத்தால் கொள்வதால் பாவமே வரும். இந்த சுற்றம் என்பது என்ன? இந்த சுற்றம் என்பது என்ன? கந்த புராணத்து அருமையான ஒரு கான்செப்ட் இருக்குங்க. வள்ளி தெய்வானை சந்திக்கிற இடத்துல வள்ளியை முருகன் தூக்கிட்டு போயிடான் இல்லையா? அப்போ நம்பீசன் அவருடைய ஆட்களோட முருகன் சண்டை போடுவான். அப்போ வள்ளி சொல்றா முருகன் கிட்ட, அவனை கொன்னுடு, இல்லைன்னா துரத்திட்டே வருவாங்க, கொன்னுட்டு அப்புறம் எங்க அப்பாவுக்கு உயிர் கொடுத்துரு என்ன சொல்ல வராங்க. தெய்வத்தை நோக்கி ஜீவாத்மா தெய்வத்தோடு இணைகின்ற போதோ, ஆன்மீகத்திலே பயணிக்கின்ற போதோ, இந்த தீய குணங்கள், அனுபவங்கள், செய்த பந்தம், பற்று, பாசங்கள் எல்லாம் நம்மை தடை செய்யும், துரத்தி கொண்டே வரும். அதெல்லாம் கொன்னுடும். பிறகு ஒரு புதிய தேகத்தை, புதிய சுத்த மனதை கொடுக்கணும். சுத்த தேகம், சுத்த மனசு. அது இறைவனோடு என்னுடைய திருவிழாக்களை மதித்து ஏற்றுக்கொள்ளும் என்ற கருத்து கந்த புராணத்துல வரும். அதே மாதிரி இங்க என்ன சொல்றாரு, இந்த சுற்றத்தார்களை கொல்வதால் பாபமே வரும் என்று யார் சொல்லுவாங்க? மனசு சொல்லும். ஆனா அறிவு என்ன சொல்லுது? இந்த சுற்றம் எல்லாம் ஆணவத்திற்கு துணை நிற்கின்ற தான் தனது, அதிலே பிறக்கின்ற நூற்றுக்கணக்கான ஆசைகள், அதுக்கு துணை நிற்கின்ற 6 குணங்கள், அதிலே பிறக்கின்ற 5 பாவங்கள், எல்லாம் அதர்மம். இதை கொள்ளு. சோ கீதை மனிதர்களை கொல்ல சொல்லவில்லை, குணங்களை கொல்ல சொல்கிறது. அப்ப இங்க சுற்றம் என்பது யார் என்று சொன்னால், நாம் சேர்த்து கொண்ட உறவு நட்பு மட்டுமல்ல, இது தீய குணங்களை குறிக்கிறது. ஸோ நேரடியாக பார்த்தா மனிதர்களை காட்டும், தத்துவ ரீதியாக பார்த்தோம் என்று சொன்னால் நம்மில் இருக்கின்ற தீய குணங்களை காட்டும். அப்ப பரமாத்மா எதை கொல்ல சொல்கிறார்? மனிதர்களை அல்ல, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கின்ற ஆணவம், துணை நிற்கின்ற தான் தனது, அதனுடைய தீய குணங்கள், செயல்பாடுகள், அவற்றை கொல்ல சொல்கிறார். 37 ஸ்லோகம் வரைக்கும். சரி, இதுல இவன் சொல்றபடி எடுத்துக்கோங்களேன், மக்களை கொன்னுட்டான். குருச்சேத்திரம் முடிகிற போது எத்தனை பேர் மிச்சம்? கௌரவர்கள் எல்லாம் தொலைஞ்சாங்க. 11 அக்ரோண சேனையும் தொலைஞ்சது. அதுல மிச்சி போனவன் அஸ்வத்தாமன் ஒருத்தன் தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா படையும் அழிஞ்சு போச்சு, திருஷ்டத்யும்னு செத்துருவான். இந்த பக்கம் ஒரு பாண்டவர்கள், கிருஷ்ண பரமாத்மா, பிதுரன், பலராமன், இப்படி ஒரு 10 பேர். ஸோ கிட்டத்தட்ட சில லட்சம் பேர் கலந்து கொண்ட யுத்தத்துல மிச்சமானது 10 பேர் தான். இந்த 10 பேர் சேர்ந்து வெற்றி கொண்டாடலாம் அப்படின்னா யார் தோரணம் கட்டுறது, யார் சந்தோஷப்படுறது? அப்போ வாழ்க்கையின் நன்மைகளை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் உறவு நட்பு இல்லாமல் அர்த்தம் இல்லை. அதே போல இந்த வாழ்க்கை ஆத்மா சுகப்பட வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய நட்பை தவிர வேறு இல்லை. அப்போ நட்பு தான் வாழ்க்கை, நட்பு தான் ஆன்மீகம். அப்போ வாழ்க்கையிலே உறவு நட்போடு, பொருட்களோடு தொடர்பு கொள்கின்றோம். பக்குவத்திலே இறைவனோடு தொடர்பு கொள்கிறோம், இறைவனோடு என்னுடைய துணையை எடுத்துக்கொள்கின்றோம். அப்படி இந்த மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் ஒரு சேர்க்கை இருக்க வேண்டும். சரி, இந்த இவர்களை இன்னொரு கருத்து சொல்றாங்க, யுத்தத்தின் வெற்றியை கொண்டாடுவதற்கு மக்கள் இல்லாத போது, உறவுகள் இல்லாத போது அந்த வெற்றிக்கு என்ன பெருமை இருக்கும்? இவர்களை கொன்று வெற்றி பெறுவது 'இரத்தச்சோறு உண்பதற்கு சமம்' என தீர்க்கமாக சொன்னான் அர்ஜுனன்.
இவங்களை கொன்று சாப்பிட்ற உணவு அது ஜெயிச்சுட்டு ஊருக்கு போயிடுறோம், நாட்டுக்கு வந்துடுறோம். தினமும் நம்ம சாப்பிட்ற உணவு இருக்கே, அது இவங்க ரத்தத்தால் நமக்கு கிடைச்சது தானே. அப்போ அது ரத்தச்சோறு. இதே வார்த்தை ரத்த சோறு நீங்க சொல்றாங்க, ரத்த பூமி என்று பைபிள்ல ஒரு வசனம் வரும். அதாவது இந்த யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்துறாருன்னா இல்லையா, எவ்வளவு கிஃப்ட் கொடுத்தாங்க லஞ்சம்? 30 வெள்ளி. அந்த 30 வெள்ளியை வச்சு ஒரு பெரிய பூமியை வாங்கினா யூதாஸ். அதுல புல்லு கூட முளைக்கல, எல்லாம் பட்டு போச்சு. அதனால அந்த இயேசுடைய ரத்த பலி இல்லையா, சவுக்கால் அடிச்சு ரத்தம் சொட்ட தானே சிலுவில் அறையிறாங்க. அதனால் அந்த பணத்துல இது வாங்கியதுனால் இதுக்கு பிளட் சாயில், ரத்த பூமின்னு பேரு பைபிள்ல. அது போல் இங்க சொல்றான், நம்ம உண்ணுகின்ற இந்த உணவு ரத்தம் கலந்த ரத்தச்சோறு அப்படிங்கிறான். எனவே மேன்மைக்குரிய குரு போற்றுதலுக்கும் மதிப்புக்கும் உரியவர். அவர்களை அலட்சியப்படுத்துவதே பாவம். அதாவது வள்ளுவர் என்ன சொல்றாரு, சான்றோர்களை துணை கொள்ளவில்லை என்றால் ஒரு தீயவனோடு நட்பு கொள்கின்ற போது என்ன துன்பம் வருமோ, அது போல சான்றோட நட்பை கைவிட்டு விட்டால் 10 மடங்கு துன்பம் வந்து சேரும் என்பார். அதனால்தான் என்ன விலை தந்தாவது சான்றோர் துணை கொள்ள வேண்டும் என்ற கருத்தை சொல்வார். அதுதான் துரியோதனன் செய்தான். அங்க தேசத்தை விளையா தந்து ஒரு சான்றோனாக கர்ணனை துணை கொண்டான். அது போல இங்கே அதை மதிக்காட்டும் பரவாயில்ல, அவரை முடிச்சு வச்சாங்களே, விவேகானந்தர், வள்ளலாறு, ஆதிசங்கரரு, பாரதியார், எத்தனை பேர் முடிச்சு வச்சுட்டு எல்லாம் கதை சொல்லிட்டானுங்கல்ல. அப்போ தன்னுடைய போலித்தனமான வாழ்க்கைக்கு யார் குறுக்க வந்து விளக்கம் சொன்னாலும் அவரை முடித்து வைத்ததுதான் இந்த சமுதாயம். அதுக்கு ஒரு கதையை சொல்லுவாங்க. பைபிள்ல கதை சொல்லலை, நேரடியாக காட்டிட்டாங்க கொண்டுட்டேன்னு. இங்க கொண்டுட்டு கதை சொல்லுவாங்க. இவங்க புத்திசாலி இல்லை இந்தியன். அப்ப அந்த பாவம் எங்கே போகும்? அதனால்தான் எல்லா வளங்களும் நிறைந்திருந்தும் ஒரு 150 கோடி மக்கள் நிம்மதி வாழ முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், மகனுடைய ரத்தம் பூமியில விழுந்தா அது அந்த நாட்டுக்கு ஆகாது. சரி, இப்போ வந்து அர்ஜுனன் சொல்றது நமக்கும் நியாயம் தானே படுது. இதை நினைக்கிற போது அவனும் நிகழ்ந்த மாற்றங்கள் என்னன்னு சொல்றான். அடுத்த 2 ஸ்லோகங்கள் 38, 39. ஆசை மிகுதியால் அறிவிழந்த இவர்கள் குல நாசத்தால் விளையும் கேட்டையும் மித்திர துரோகத்தால் விளையும் பாதகத்தையும் காண்களர் ஆயினும் நன்குணர்ந்த நாம் ஏன் இப்பாவத்திலிருந்து பின்வாங்க கூடாது? இவங்க ஆணவத்தை சிக்கினவங்க அப்பாவி ஜனங்க, அல்லது அறியாமையால் பாவத்தை செய்கின்ற ஜனங்கள். நாம வந்து ஸ்காலர்ஸ் இல்லையா, எல்லாம் தெரிஞ்சவங்க, பண்டிதர்கள், தர்மம் சார்ந்தவர்கள். கிருஷ்ண பரமாத்மா நீயே எங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிற, நாம ஏன் இந்த யுத்தத்திலிருந்து பின்வாங்க கூடாது? போனா போதும், அடிச்சுட்டு போறாங்க என்று விட்டுட்டு போலாம் இல்லையா? இது விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் எங்க பொருந்தும்? உடல் சார்ந்த வாழ்க்கைக்கு பொருந்தும். ஆனால் மனசை பக்குவப்படுத்தாம அப்படியே இருக்கட்டும் என்று விட்டு விட்டால் வாழ்க்கை எப்படி சுகமா இருக்கும்? அப்போ இந்த விட்டு கொடுத்தல் என்பது உடல் சார்ந்த வாழ்க்கைக்கு ஏற்புடையது. ஆனால் பக்குவத்திற்கு, மன பக்குவத்திற்கு என்று பார்க்கின்ற போது இவற்றெல்லாம் கொன்றால் தான் விமோச்சனம். நம்மில் இருக்கின்ற 6 தீய குணங்களை, ஆணவம், கண்மம், மாயெல்லாம் கொன்றால்தான் இந்த ஆத்மா விடுதலை பெற முடியும், தெய்வத்தை அறிய முடியும். சரி, இப்போ அடுத்து 40 - 45 வரைக்கும் உள்ள ஸ்லோகங்கள். குலம் அழிந்தால் என்றும் உள்ள குல தர்மங்களும் அழிகின்றன. குலம் என்பது ஒரு தலைமுறை, அடுத்த தலைமுறை, அடுத்த தலைமுறை, இப்படி தொடர்ந்து வருகின்ற ஒரு மனிதனில் தொடங்கிய ஒரு பயணம் தலைமுறை விரிய விரிய ஜனத்தை கூடிக்கொண்டே வரும். அப்போ பிதா மகர் என்று சொன்னால் ஒரு மூலம், ஒரு சந்ததி, அங்கிருந்து தொடர்ந்து வரக்கூடிய
குடும்ப எண்ணிக்கை, மக்கள் எண்ணிக்கை. இப்படி குலம் அழிந்தால் என்றும் உள்ள குல தர்மங்களும் அழிகின்றன. குல தர்மம் நாசமாகிற போது அதர்மம் சூழ்ந்துவிடும். அதர்மம் மிகுந்தால், குழப்பங்கள் மிகுந்தால் கற்பு நெறி தவறிவிடும். மாதர் கற்பிழந்தால் வர்ண கலப்பு உண்டாகிறது. நிலைத்துள்ள ஜாதி தர்மங்களும் குல தர்மங்களும் நிலை குலைக்கப்படும். குல தர்மத்தை இழந்தவர் நரகத்தில் வசிக்கின்றார். அரசு சுக ஆசையினால் சுற்றத்தாரை கொள்ள துணிந்த பெரும் பாவத்தை செய்ய தலைப்பட்டோம் அந்தோ என்று 6 ஸ்லோகங்கள் 40 45 வரைக்கும் அர்ஜுனன் புலம்பி தீர்க்கிறான். இப்போ இதுல இந்த குலம், குல தர்மம், அப்புறம் வர்ண கலப்பு, வர்ண தர்மம் வச்சுத்தானே இப்போ பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. நிலைத்துள்ள ஜாதி தர்மங்கள், இப்போ இதெல்லாம் என்ன சொல்லுது பகவத்கீதை? ஜாதி இருக்கணும்னு சொல்லுதா, இல்லை இருக்கிற ஜாதி 10 இன்னும் 10 ஜாதி கூட்டிக்கலான்னு சொல்லுதா, இல்லை ஜாதிக்கு ஒரு கட்சி, கட்சிக்கு ஒரு சங்கம் வச்சுக்கலான்னு சொல்லுதா? என்ன சொல்ல வருகிறது கீதை? இதை வச்சுதான் வர்ணச தர்மத்தை அங்கிருந்து வந்துட்டு இருக்குது அப்படின்னு பெருமை பேசுவதும் சிறுமை தூற்றுவதும். இப்போ கீதை என்ன சொல்லுது பாருங்க. திருதராஷ்டிரன் அறிவு சார்ந்து செயல்படுகின்ற பக்குவத்தை பெறவில்லை. இதை நாம் பார்த்துட்டோம். அறிவில் சிறந்த காந்தாரி திருதராஷ்டிரனுக்கு மனைவியாக வாய்க்கிறார். இது பீஷ்மர் காந்தார் நாட்டுக்கு போய், காந்தாரம்னா இன்னைக்கு இருக்க கந்தஹார், பாகிஸ்தான் பக்கத்துல கந்தஹார் இருக்கு இல்லையா, அதான் அன்னைக்கு காந்தாரம் சொல்லப்பட்ட நாடு. ஸோ அங்கே இந்த பாரதத்துல இருந்து கந்தஹார்ல பொண்ணு கேட்க போய் பீஷ்மர் போய் கேட்கிறார். காந்தாருடைய அப்பா பீஷ்மரை பகைச்சுக்கிட்டா இருக்க முடியாது, கொண்டுடுவாரு. பயந்துகிட்டு ஒரு குழுனுக்கு தன் பெண்ணை கொடுப்பதற்கு ஒப்புக்கொள்கிறார். இது தம்பி சகுனிக்கு பிடிக்கல. அப்போ நீ உன்னுடைய பலத்தை வச்சு எங்களை அடிமையாக்கி உன்னோட அக்காவுடைய வாழ்க்கையை கெடுத்துட்ட, உன்னுடைய வீரோடு அழிச்சிடம் பார் அப்படின்னு நானும் எங்க அக்கா விட மாட்டேச்சு கூடவே வந்து கவர்ல அழிச்சு முடிச்சான் சகுனி. ஸோ இது மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. சகுனி யாருன்னு பார்த்தீங்கன்னா, பீஷ்மர் சும்மா ஒன்றும் விட்டுட்டு வந்துடல. அவன் ஏதோ மறுக்க போய் அந்த சகுனியோட பிறந்தவங்க 100 பேர் எல்லாரையும் பிடிச்சவங்க அப்பா, 100 பேர் குழந்தைங்க அத்தையும் பிடிச்ச ஜெயில போட்டார் பீஷ்மர். போட்டுட்டு ஒரு ஆளுக்கான உணவு மட்டும் கொடுப்பார். அப்போ இது ஒரு வகையான கொடூர கொலை. இது செய்தவர் பீஷ்மர். அப்போ அவங்க அப்பா சொல்லுவார், ஒரு ஆள் சாப்பாடு கொடுக்குறான், நம்ம 101 பேர் இருக்கிறோம், எப்படி எல்லாரும் செத்து போயிருக்கோம், நம்மில் ஒருத்தனாவது மிச்சமாயி இவனை கூண்டோடு அழிக்கணும், நம்மள யார் அந்த திறமை இருக்கு, அதுல ஒரு டெஸ்ட் வச்சு செலக்ட் பண்ணவன் தான் சகுனி. அப்ப என்ன செய்யறாங்க, தினம் வரக்கூடிய ஒரு மனிதனுக்கான உணவை சகுனிக்கு மட்டுமே கொடுத்துட்டு மற்ற அப்பாவும் 99 பேரும் செத்து போயிடுறாங்க. ஸோ துரியோதனன் மட்டும் 100 பேரோட பிறக்கல, சகுனியும் 100 பேரோட பிறந்தவன். 100 பேர் பிளஸ் 101வது காந்தாரி. அதே போல இங்கேயும் 100 பேர் பிளஸ் ஒரு தங்கச்சி, அந்த பேர் என்ன நான் நினைக்க வரல. இப்படி 2 பேர் சிமிலர் கேரக்டர்ஸ் வரும். ஸோ அப்படி இங்க சகுனிங்க வந்து சேர்றான். சரி, இப்ப இந்த காந்தாரி என்ன செய்தாங்க அப்படின்னா, குடும்பத்துக்கான ஒரு அட்வைஸ். இதுல ஒரு குடும்பம் அமைதியா நிம்மதியா இருக்கணும்னு சொன்னா கணவன் மனைவி எப்படி இருக்கணும் என்ற கருத்து இதுல ரொம்ப சூட்சமமாக சொல்லப்படுகிறது. இப்போ இங்க என்ன பார்த்தோம், திருதராஷ்டிரன் குருடன், அது மேலோட்டமாக சொல்லப்பட்ட கருத்து. தத்துவம் என்ன, அறிவு குருடன். இப்போ ஒரு பெண் அறிவில் சிறந்த காந்தாரி, சிவபக்தி, இவன் தவமே பண்ணல திருதராஷ்டிரன், அவன் தவத்திலே சிறந்தவன், கிட்டத்தட்ட ஒரு ஞானியுடைய நிலையில இருக்கக்கூடியவன்.
காந்தாரி. அப்ப அறிவில் சிறந்த காந்தாரி அறிவுகட்ட திருதராஷ்டிரனுக்கு மனைவியாக வந்தால் இப்போ ஜாதி கலப்பு வருகிறது. அறிவு சிறந்த காந்தாரி ஆணவத்துக்கு வாழ்க்கைப்பட்டால் இங்கே ஜாதி கலப்பு வருகிறது. இதுதான் ஜாதி கலப்பு. சரி, இப்போ இவனோட குடும்பம் எப்படி நடத்துறதுங்க? இவன் அறிவு கட்டவன், இவங்க எப்படி போய் அறிவில் சிறந்த ஒருத்தி எப்படி குடும்பம் நடத்த முடியும்? அப்ப என்ன சொல்ல வர்றார் வியாசர் என்றால், ஒரு பெண் அறிவுகட்ட புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு விட்டால் இவளும் அறிவுகட்டத்தனமா தான் இருக்கணும், அவனுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ அவன் இயற்கையில் அறிவு குருடு, நான் இனிமேல் சிந்திப்பதை நிறுத்தி விடுவேன், அறிவை பயன்படுத்த மாட்டேன் என்று கண்ணை கட்டி கொண்டார். அதனாலதான் இவங்க செஞ்சது எல்லாம் அந்த அம்மா பொறுத்துக்க முடிஞ்சது. அப்போ அறிவில் தெளிப்பட்டிருந்தும் சொன்னா கேட்க மாட்டாங்க அப்படின்ற இடத்துல சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்ப வள்ளுவர் சொன்ன கருத்து, சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல். அறிவுபூர்வமாக வழிகாட்ட முடியும், ஆனா அந்த ஆணவத்துக்கு சொன்னா ஏறாது. என்ன பண்ண முடியும்? விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா ஜீவாத்மாவுக்கு ஆணவம் உடன் பிறந்தது, விட்டுட்டு போக முடியாது. தினத்துக்கு 1000 சண்டை போட்டாலும் டைவர்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்பதானே இந்த ஆளுக்கு அடிச்சு துவைச்சாத்தானே வெள்ளையாகும். இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தனை தேவன் என்று. அப்ப குடும்ப அமைதிக்கான ஒரு தத்துவத்தை இங்கே வியாசர் எடுத்து காட்டுகிறார். ஆணவத்துக்கு வாக்கப்பட்ட அறிவு பயனில்லை, அதனால் கண்கள் பயன் ஆகாது என்று சொல்லி தன் கண்களை கட்டி கொண்டார் காந்தாரி. சரி, இப்போ அடுத்த 46, 47 கடைசி 2 ஸ்லோகங்கள். எதிர்க்காமலும் ஆயுதம் இல்லாமலும் இருக்கிற என்னை திருதராஷ்டிர மக்கள் கொள்வார்களானால் அதுவே எனக்கு பெரும் நன்மையாகும். இங்கனம் இயம்பி அம்பையும் வில்லையும் எரிந்துவிட்டு துயரம் தூய்க்கும் மனத்தினாய் அர்ஜுனன் தேர்தட்டில் உட்கார்ந்தான். முதல் சாப்டர் முடியுது. அவங்க கொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லிட்டு யுத்தம் செய்ய மாட்டேன், இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ள மாட்டேன், நான் என்னுடைய ஆணவத்தை எதிர்த்து நிற்க மாட்டேன் என்று சோம்பி விடுகிறார்கள் இல்லையா? கஷ்டம் வருது. 90% மக்களுக்கும் கஷ்டம் வருது. ஆனா அதிலிருந்து நான் விடுபட மாட்டேன். இந்த வாழ்க்கையே எங்களுக்கு சுகமா இருக்குது, ஏமாற்றுவதும் ஏமாறுவதும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏமாற்றும் போது வெற்றி பெறுவோம், ஏமாந்து போகும்போது வருத்தப்பட்டுக்குவோம். இந்த இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை. விரலுக்கேற்ற வீக்கம், வீட்டுக்கு வீடு வாசப்படி, மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி பிடிக்கும். இப்படி எல்லாம் இதுக்குன்னு ஒரு தத்துவம் சொல்லி வச்சிருக்காங்க பாருங்க. இது எங்களுக்கு நல்லா இருக்குது, இதையே நாங்க நம்பிக்கிறோம், இப்படியே இருந்துக்கிறோம் என்று மனம் சோர்ந்து போகிறது. மனம் முயற்சியே எடுப்பது கிடையாது. முயற்சி எடுத்தா தானே பயிற்சிக்கு வர முடியும். எனக்கு இதே வாழ்க்கை போதும்னு சொன்னா, இது போல இந்த மக்களுடைய வாழ்க்கையை பாருங்களேன். ஒரு கதை இதுல மகாபாரதத்துல இல்ல இவர் சொன்னார் நினைக்கிறேன், ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னா தெரியல. அந்த கதை என்ன சொல்லும்னா, ஒரு ஞானியை ஒரு சாதாரண ஒரு மனிதன் கேலி கிண்டல் பண்ணுவான். அவர் பொறுத்து பார்த்துட்டு நீ பன்றிய கடவுதுன்னு சபிச்சிருவார். அப்பதான் இவனுக்கு அவருடைய பவர் தெரியுது, சீரியஸ்னஸ் புரியுது. ஐயோ தப்பு பண்ணிட்டேன் சாமி, என்னை மன்னிச்சிருங்க, இதுலேருந்து எப்படியாவது எனக்கு விமோசனம் கொடுங்க. கொடுத்த சாபத்தை வாபஸ் வாங்க முடியாது, நீ பன்றி தான் ஆவ. சரி, என்ன இதுக்கு வேற வழி? உன்னுடைய இந்த உன்னை பன்றிய மாறிய பிறகு உன்னுடைய மகன் தேடி வந்து கொன்னுட்டா, நீ மீண்டும் மனிதனாகி விடுவாய் அப்படின்னு ஒரு கன்செஷன் கொடுக்குறாரு. சரி, வீட்டுக்கு போனா சொல்லிட்டு பன்றிய மாறினா ஓடிட்டான். பிறகு அடுத்த நாள் வந்து பையன் தேடுறான், இந்த பன்றி கண்ணுக்கே படலை.
சில நாட்களுக்கு பிறகு ஒரு சாக்கடையில பார்க்குறான். அந்த அங்க அப்பா பன்றியா இருக்கிறாரு. கூட இன்னொரு பெண் பன்றி, கூட 10 பன்னி குட்டிக. இப்போவும் இந்த அப்பாவை கொல்ல போறான். மகனை கொன்னுறாது அப்படின்றார். ஏன்பா கொன்னுட்டாதான் நீ மனுஷனாவ? இல்லை வேண்டாம். இங்க பாரு, உங்க சித்தி, உங்க தம்பி தங்கச்சிக ரொம்ப சுகமா இருக்கு இந்த வாழ்க்கை, என்னை கொன்னுடாத. அப்போ தான் மனிதனாக மாற விரும்பாமல் இந்த சாக்கடை வாழ்க்கையே சுகம் என்று நினைக்கிறானே, இதுதான் இன்றைக்கு 90% அதிகமான மக்களுடைய மனோபாவம். இந்த சாக்கடை வாழ்க்கையே அவங்களுக்கு சுகமா இருக்கும். தான் மனிதன் என்பதை புரிந்து கொள்ள கூட அவங்க தயாராக இல்லை. தன் மூலம் தெய்வம் என்பது கூட அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அல்லாவும் ஈஸ்வரனும் ஒண்ணுன்னா புரியல. ஆன்மாதான் கடவுள் என்ன நம்பவே முடியல இல்லையா? அது மாதிரி இவர்களுக்கு அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவோ சகித்துக்கொள்ளவோ பின்பற்றவோ மனசு இல்லை. அப்படி எல்லோருமே சோர்ந்து விடுகிறார்கள் என்ற கருத்தை இங்கே காட்டுவதற்காகத்தான் கடைசி ஸ்லோகம் முடியுது. சொல்லிட்டு காண்டிபத்தை கீழே போட்டுவிட்டு தேர் சத்தில் உட்கார்கிறான். கிருஷ்ண பரமாத்மா இது வரைக்கும் வாயே திறக்கல. 47 ஸ்லோகங்களை அவன் புலம்பிட்டு இருக்கிறான். இவரு கொண்டு போய் நிறுத்துனா ரதத்தை கூட நிறுத்திட்டார். அவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறார். எப்படி அப்படின்னா, இந்த பேர குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அந்த ஸ்கூல்ல நடந்ததெல்லாம் தாத்தா கிட்ட கதை சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்க. அங்க பாரம் புரிஞ்சது, வாத்தியார் அடிச்சது, ஹோம்ஒர்க் பண்ணலன்றது சொல்லும்போது தாத்தா என்ன அக்கறையா அப்படியே பேசாம கேட்டுட்டு இருப்பார் வேடிக்கையா. அது மாதிரி இப்போ அர்ஜுனன் புலம்புறது எல்லாம் கிருஷ்ண பரமாத்மா ஒரு புன்முறுவலோடு கேட்டுட்டு இருக்கிறார். சரி, ஏன் இவரு பதில் சொல்லலை? இதுவரைக்கும் குறுக்க பேசல. ஏன் பேசல? இது நமக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தருகிறது. அது என்ன அப்படின்னா, நடைமுறையில குடும்பம், நட்பு, சொந்த பந்தங்கள், இப்படி பல சூழ்நிலைகளில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யாராவது ஒருத்தருடைய மனம் குழப்பமடைகின்ற போது, ஒரு பிரச்சனை சந்திக்கின்ற போது அவருக்கு ஆறுதலும் அறிவுரையும் துணையும் தேவை. மற்றவர்களுக்கு ஒரு ஆறுதல் அறிவுரை தேவை என்கின்ற போது மிக அழகாக புத்திமதி சொல்லக்கூடிய ஒருவர், அவருக்கு ஒரு சிக்கல் வந்தால் இன்னொருத்திட்ட தான் போக வேண்டியிருக்கு. எப்படின்னா, ஒரு அறுவை சிகிச்சையில நிபுணர், அவருக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இன்னொரு டாக்டர் தானே சிகிச்சை பண்ணியாகணும், ஆப்ரேஷன் பண்ணியாகணும். அது மாதிரி தான் நம்முடைய அறிவும் மனமும். பிரச்சனை அடுத்தவர்களுக்கு என்று சொன்னால் தீர்வு நம்மிடத்துல சரியான தீர்வு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். பிரச்சனை நமக்கே என்றால் குழப்பம்தான் மிச்சமா இருக்கும். ஏன் அப்போ நீங்க அவருக்கு அட்வைஸ் பண்ணினீங்களே அப்படின்னா, பண்ணினேன், ஆனா இப்போ எனக்கே குழப்பமா இருக்கு. ஏன்? அந்த அறிவு எங்க போச்சு? உணர்ச்சியில் தொலைந்து போனது. மனதின் ஆர்ப்பாட்டத்துல அறிவு தொலைந்து போனது. இது போலத்தான் அறிவு நமக்கே தேவைப்படுகின்ற போது, அறிவுரை நமக்கே தேவைப்படுகின்ற போது அது பயனாவது இல்லை. இரண்டாவது, இந்த பிரச்சனைக்கு தீர்வு கேட்கிறாங்க பாருங்க. ஒரு சிலர் அவர்களது பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது என்று அவர்களே முடிவு செய்து வச்சிருப்பாங்க. இந்த பிரச்சனைய எப்படி தீர்க்கணும்ன்றது அவங்களே ஒரு முடிவு வச்சிருப்பாங்க. எல்லார்கிட்டையும் கேட்டு அவங்க என்ன செய்யணுமோ அதையே செஞ்சிருவாங்க. நீங்க பல இடங்களை நீங்க பார்க்கலாம். இதுவும் குறிப்பா கீழ்த்தட்டு மக்கள், இல்லை நம்முடைய உடன் பிறப்புகள்லேயே அடுத்தவங்கிட்ட இருந்து புடுங்கி வாழ்கின்ற மக்கள் நம்ம விட அதிகமா சம்பாதிப்பாங்க. உதவித்தனமா செலவு பண்ணிடுவாங்க. உடம்பு சரியில்லை, எனக்கு ஃபீஸ் கட்டணும் சொன்னா நேரா வந்து எனக்கு ஃபீஸ் கட்டணும், கொஞ்சம் பணம் கொடு. உடம்பு சரியில்லை, பணம் கொடு. நீ இவ்வளவு சம்பாதிக்கிற இல்ல, அது செலவாகி போச்சு. அப்ப நான் வந்து செலவு பண்ண வேண்டாம் சொன்னேன்னு இல்லை. அப்ப நீ வந்து எங்கிட்ட அட்வைஸ் கேட்கலையே. அப்போ செலவு பண்ணும்போது அட்வைஸ் கேட்க மாட்டான்.
செலவுக்கு பணம் இல்லைன்னு சொன்னா வந்து நிற்பான். இது மாதிரி எத்தனை சூழ்நிலைகளை மக்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் குடும்ப வாழ்க்கையில. இப்போ இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது? இதுதான் இந்த காட்சி காட்டுகிறது. அவன் புலம்புறான், ஓகே ரைட், கிருஷ்ண பரமாத்மா இப்போ இவங்ககிட்ட பேசினா ஒன்றும் ஈடுபடாது, அமைதியா இரு, அவன் என்ன புலம்புறமோ புலம்பி முடிக்கட்டும். மூன்றாவது இன்னொரு பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்று நமக்கு யூஸ் ஆகிறது இல்லை, ரெண்டாவது அவங்களும் முடிவு வச்சிருப்பாங்க, ஆனால் நம்மகிட்ட ஒரு அட்வைஸ் கேட்பாங்க, நம்ம சொல்ல அட்வைஸ் ஏற்றுக்க மாட்டாங்க. மூன்றாவது டைப் என்னன்னா, பிரச்சனை உள்ளது உள்ளவாறு வெளிப்பட சொன்னால்தான் அதற்கு தீர்வு சொல்பவர் தெளிவான வழியை காட்ட முடியும். ஒரு கற்பனை உருவாக்குவாங்க, ஒருத்தருக்கு இப்படிங்க, அவருக்கு இப்படி நடந்ததுங்க, அதுக்கு என்ன செய்யலாங்க அப்படின்னு நிறுத்திட்டு கேட்பார். அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க சொன்னா தான் தெளிவா சொல்ல முடியும். இப்ப நம்முடைய பிரச்சனை இன்னொரு பிரச்சனை மாதிரி கணக்கு காட்டுறா போகுது. இப்ப என்ன அதுங்க, தெளிவா இல்லை, அப்ப எப்படி சைடு கைடன்ஸ் கொடுக்க முடியும்? அப்ப அரைகுறை இன்ஃபர்மேஷன் அதுவும் யூஸ் ஆகாது. இப்ப இந்த 3 வகையில அர்ஜுன் எந்த வகை என்று சொன்னால் மூன்றாவது வகை. அவனுடைய ஆள் மனசுல ஒரு பிரச்சனை இருக்குதுங்க, அதை அவன் சொல்லலை. இந்த சுற்றத்தார்கள் சொந்த பந்தங்கள் இவங்களெல்லாம் கொன்னுட்டு நம்ம என்ன, இதெல்லாம் சரி, உனக்கு என்ன பிரச்சனை? அந்த ஆள் மனசுல அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை சொல்லவே இல்லை. அது என்ன அப்படின்றத அடுத்த வகுப்பிலே அதை பார்த்து விட்டு அதுக்கு பிறகு அடுத்த அத்தியாயத்துக்கு நாம போகலாம். ஏன்னா இது கொஞ்சம் முக்கியமான ஒரு செய்தி. இந்த கீதையிலிருந்து மகாபாரதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. ஏன்னா இத்தனை ஸ்லோகங்கள்லையும் ஒரு மறைமுகமாக ஒரு கான்செப்ட் இருக்குங்க. அவனுடைய ஆள் மனசு என்னவோ வச்சிருக்கிறான், அதை அவன் சொல்லவே இல்லை. இத்தனை ஸ்லோகங்கள்லையும் அவன் மனசுல இந்த நான் செய்ய மாட்டேன் என்று தயங்குவதற்கான காரணத்தை அவன் பேசவே இல்லை. அது என்ன, அதை அடுத்த அமர்வுகளை சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வேதாத்ரி கீதை என்ற தலைப்பில் சீராக விளக்கம் வழங்கி கொண்டிருக்கும் நம் ஞானாசிரியர் மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம், நீலாயுள், இறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிமா, வாழ்க வளமுடன். நிகழ்வின் நிறைவாக பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி செவ்வேல் ஐயா அவர்களையும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி அருணகிரி சிகாமணி ஐயா அவர்களையும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி லீலாவதி பெரியசாமி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைத்தமையும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புயர்ந்த பன்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலைவிளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், உண்மை ஒன்றை
பல மதங்கள் பல கடவுள் உண்மை ஒன்றை ஒழித்து தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். நன்றிங்கய்யா. வாழ்க. வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம். இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம். நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறைப்பொருளாம் காந்தம் தன்மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் 5மாம். மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் 5மாம். முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற பிரம்ம ஞானமாம். மதி உயர்ந்து உண்மை பெற பிரம்ம ஞானமாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜானகிராமன் ஐயா, உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்களாங்க? ஐயா நீங்க பாடுங்க. செவ்வேல் ஐயா பாடுங்க. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும். கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்புகள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலையுணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம்.